இன்றைக்கு இந்த அடையாளத்தை பலர் துளைத்து விட்டு அதை மறந்து விட்டு ஏதோ அடையாளங்களை எல்லாம் தங்களுக்கு ஒரு போர்வைகளாக இன்றைக்கு போர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய படிப்பை ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்வார்கள். ஒரு சிலர் தங்களுடைய அந்தஸ்தை அடையாளமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய சொத்துக்களை, அவருடைய வீடு, வாகனம், இவற்றை தங்களுடைய அடையாளமாக இன்றைக்கு வைத்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் தங்களுடைய அழகை, தாளந்துகளை, திறமைகளை இன்றைக்கு தங்களுடைய அடையாளமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இதுதான் உங்களுடைய நிஜமான அடையாளம், நிஜமான உண்மையான அடையாளம். நீங்கள் அவருக்கு குமாரராய், குமாரத்திகளாய் இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய நிஜமான அடையாளம். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்ப ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களுக்குள்ளேயும் யார் வாசம் பண்ணுகிறது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியை அவர் அனுப்பினார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்ப எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி.